தோமா. இயேசுவின் திருத்தூதர்களில் ஒருவர் தோமா. இயேசுவின் நண்பர் லாசர் மரணமடைந்து விட்டார். இயேசுவும் சீடர்களும் வேறொரு இடத்தில் இருந்தார்கள். அங்கிருந்து பெத்தானியாவுக்கு செல்ல வேண்டும். பெத்தானியா யூதேயாவில் இருந்தது. அங்கே 2 முறை இயேசுவை கல்லால் எறிந்து கொல்ல முயன்றார்கள். எனவே சீடர்கள் அங்கே செல்ல அஞ்சினார்கள். தோமா மட்டும் அஞ்சவில்லை. நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என இயேசுவோடு பெத்தானியா செல்ல ஆயத்தமானார். இதனால் இயேசு லாசரை உயிர்ப்பித்த மாபெரும் நிகழ்வை சீடர்கள் நேரடியாக காணும் வாய்ப்பை பெற்றார்கள். தோமாவுக்கு சந்தேக தோமா என்று மற்றொரு பெயர் உண்டு. அதற்கான காரணம் சுவாரஸ்யமானது. இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த பிறகு சீடர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தோமா அங்கே இல்லை. சீடர்கள் பரவசமாய் அந்த நிகழ்ச்சியை தோமாவிடம் சொன்னபோது அவர் நம்பவில்லை. நான் நம்ப மாட்டேன், அவரோட கையில் ஆணி அடித்த துளை இருந்ததா, அதில் நான் விரலை போட்டு பார்க்கணும், அவரை ஈட்டியால் குத்தின விழாவில் என் கையை போட்டு பார்க்கணும், அப்போதான் நம்புவேன் என்றார். இயேசு லாசரை எழுப்பினார். இப்போது இயேசுவே இறந்திருக்கிறார், யார் அவரை எழுப்ப முடியும் என்பதை அவருடைய சந்தேகம். இயேசு மீண்டும் ஒரு முறை சீடர்களுக்கு தோன்றுகிறார். அப்போது தோமாவும் உடன் இருக்கிறார். இயேசு தோமாவிடம் கைகளை நீட்டுகிறார். இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் என்றார். உடனே தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். நம்பிக்கை இழப்போருக்கு மிகவும் ஊக்கமூட்டக்கூடிய ஒரு இறைவார்த்தை இது. இந்த நிகழ்வுதான் அவருக்கு சந்தேக தோமா என்னும் பெயரை கொடுத்தது. அவநம்பிக்கைக்காரரான தோமா நம்பிக்கையில் நிறைவானவராக அந்த கணம் முதல் மாறுகிறார். அந்த நிகழ்வுதான் அவரை பணிவாழ்வில் தீவிரமாய் ஈடுபட உந்துதல் அளிக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டார் என்பது வரலாறாக பதிவு செய்யப்படலாம். ஆனால் எனக்காக அவர் உயிர்விட்டார் என நம்புவதே ஒரு மனிதனை மீட்புக்குள் வழிநடத்தும். அந்த அனுபவத்தை தான் தோமா அந்த நிகழ்வில் பெற்றுக்கொள்கிறார். இந்தியாவுக்கு வந்து இறைபணியாற்றியவர் எனும் பெருமை தோமாவுக்கு உண்டு. இந்தியாவின் கேரள கடற்கரை பகுதியான கரங்கனூர் எனும் இடத்தில் கிபி 52 வந்து இறங்கினார். அங்கு வாழும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. தென் கேரளாவின் மேற்கு கரையோரம் 7 திருச்சபைகளை தோமா நிறுவி வழிநடத்தி வந்தார். மார்த்தோமா என்னும் பெயர் இன்றும் கேரளாவில் மிக பிரசித்தம். மலியங்கர, பாலையூர், பாரூர், கோகமங்கலம், நிரானம், சாயல், கொல்லம் ஆகியவையே அந்த 7 திருச்சபை நிறுவப்பட்ட இடங்கள். அந்த 7 திருச்சபைகளில் 4 திருச்சபைகள் சுமார் 2000 ஆண்டுகள் கடந்து இன்றும் நிலை பெற்றிருக்கின்றன. மார்க்கோ போலோ, நிக்கோலோ டி காஞ்சி உட்பட பல்வேறு பயணிகளின் குறிப்புகளில் தோமாவின் கிறிஸ்துவ பணி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு நாட்டின் கிரெகோரி கிபி 590 இந்தியாவில் தோமாவின் உடல் புதைக்கப்பட்ட ஆலயம் பற்றி எழுதியிருக்கிறார். இவை தவிர வரலாற்று அறிஞர்கள் அம்புரோஸ், நசுனியன்சுஸ், கிரெகோரி, சிரியாவின் எப்ரேம், ஜெரோம் உட்பட பலர் தோமாவின் இந்திய நற்செய்தி அறிவித்தலை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பின்னர் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள சின்னமலை எனும் மலையில் குகை ஒன்றில் தங்கி நற்செய்தி பணியாற்றி வந்தார் தோமா. கிபி 72ஆம் ஆண்டு அவர் அங்கு ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மரணமடைந்தார். அவருடைய உடலின் மீது கட்டப்பட்ட ஆலயம்தான் சென்னை சாந்தோமில் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. வாட்டிக்கன் நகரில் பேதுருவின் கல்லறை மீது கட்டப்பட்ட ஆலயத்தில் போப் பணியாற்றுகிறார். அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்ததே சாந்தோம் தேவாலயம். காரணம் இரண்டுமே இயேசுவோடு பயணித்த 2 சீடர்களின் கல்லறைகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. தோமாவின் வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. சந்தேகம் கொள்வது தவறல்ல, ஆனால் அந்த சந்தேகத்தை இயேசுவின் வார்த்தைகளால் தெளிவு பெற்று தொடர்ந்து நடக்க வேண்டும். பின்வாங்காமல் இயேசுவை பின் செல்லும் பற்றுறுதி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைகளாக நம்மிடம் பைபிள் இருக்கிறது. பைபிள் இயேசு சொல்லும் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை தூய்மையாக்க தோமாவின் வாழ்க்கை அழைப்பு விடுக்கிறது.